வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் ட்ரெண்ட் லைன்ஸ், ட்ரெண்ட் சேனல்ஸ் இதெல்லாம் போட்டு எப்படி டே ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோடது. ப்ரைஸ் இங்கே தான், இந்த குச்சி தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் சேனல் இதை வரைஞ்சிருக்கிறோம். என்ன அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட் லோ ஹையெல்லாம் பிக் பண்ணி ஒரு சேனல் வரைஞ்சிருக்கிறோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். கரெக்டாக மார்க்கெட் கீழே வந்து இந்த லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே இடத்துல ஒரு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. அதில் மேலே மெதுவாக அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதை உடச்சிட்டு மேலே போகிற சமயத்தில் தெளிவாக இந்த மிட் பேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர்ந்து கீழே வருது. மறுபடியும் இந்த மேலே இருக்க டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர் சரிவை கொடுக்குறப்ப எப்படி இந்த கீழே இருக்க பேண்ட் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறீங்க. இது மூலமாக தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் நம்ம எந்த அளவுக்கு இந்த ட்ரெண்ட் சேனல்ஸ்னால் ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடியே வரைகிறது, எந்த அளவுக்கு ஒரு லீடிங் இண்டிகேட்டராக இந்த சேனல்ஸ் பிஹேவ் பண்ணுது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இது ஒரு ட்ரெண்ட் சேனல் நம்ம வரைஞ்சது, ரைட்டுங்களா. அடுத்த ட்ரெண்ட் சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இன்னொரு ட்ரெண்ட் சேனல். ஏன்னா நம்ம வந்து பல ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைகிறோம், பல ஆங்கிளில் ப்ரைஸ் மூவ் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ வரைஞ்ச ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்கன்னா முழுக்க வேறு ஆங்கிளில் வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் சேனல், வரைந்த ட்ரெண்ட் சேனல். இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் இதோடைய லோயர் பேண்டையே ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றி ப்ரைஸுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த சமயத்தில் கீழே இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பலவிதமான ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைந்து மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை டே ட்ரேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம். இன்னொரு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருந்தோம், சரிங்களா. இது நல்ல சுருக்கி பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஏற்கனவே மார்க்கெட்டில் கொடுத்துருக்குறோம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஏன் இந்த ட்ரெண்ட் சேனல் வரைகிறோம் அப்படின்ட்டு. இது மறுபடியும் வேறு ஒரு ஆங்கிளில் வரைந்த ட்ரெண்ட் சேனல். இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த சேனலில் ஒபே பண்ணியிருக்கு. இந்த பாட்டம் லைன் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த ட்ரெண்ட் சேனல் வழியாக போகலை மார்க்கெட்டை. நம்ம இதில் நேற்று வரைந்த 3 ட்ரெண்ட் சேனலில் முதல் சேனலில் தான் மார்க்கெட் தெளிவாக ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட பார்த்து எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற அடிப்படையில் ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைகிறோம். கண்டிப்பாக நம்ம வரைகிற சேனலில் ஒரு சேனலில் மார்க்கெட் கண்டிப்பாக உட்காரும். இதை முழுத்தி சேர்த்து பார்க்குறப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது முழுத்தி சேர்த்து பார்க்குறப்ப குழப்பமாக இப்போ பார்த்தீங்கன்னா முழுத்தி சேர்த்து போகிறப்ப என்னடா இது கச்சாமச்சான் இருக்குன்னு மாதிரி இருக்குது. வரைந்து விட்டு நீங்கள் 3 சார்ட்டில் 3 ட்ரெண்ட் சேனல் தனியாக வரைஞ்சிங்கன்னா ஒரு சார்ட்டில் கரெக்டாக அதை ஃபாலோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த ட்ரெண்ட் சேனலை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. இல்லை இதை இப்படி பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த ப்ரைஸ் வந்து இது மேலே தொடுறப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, மறுபடியும் இது தொடுறப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஆராய்ச்சியை இதுலேயும் வச்சுக்கலாம். ட்ரேடிங் இன்றைக்கி மார்க்கெட்டில் 9:15 மேலே நீங்கள் 9:30 இந்த ட்ரெண்ட் சேனல்ஸோட இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்ற அப்டேட் இருக்கும், பார்த்து கவனமாக படிங்க. நன்றி, வணக்கம்.